வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆம், எந்நாட்டவர்க்கும் தில்லை நடராஜரின் ஆலயமானது பூமத்திய ரேகையின் சரியான மையப்பகுதியில் அமைந்து சிதம்பர ரகசியத்தை உலகிற்கு உணர்த்திய சிதம்பர நடராஜ பெருமானை பற்றி இன்று நாம் காண இருக்கின்றோம். பார்த்தாலே முக்தி தரும் ஆலயம் தில்லை நடராஜர் ஆலயம். மனிதர்களின் உடம்பும் ஒரு கோயில் என்ற உண்மையை உலகிற்கு விளக்கும் வகையில் இக்கோயில் அமைந்துள்ளது. மனித உடலானது அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்னும் 5 சுற்றுக்களை கொண்டது. அதே போன்று சிதம்பர நடராஜர் ஆலயமும் 5 பிரகாரங்களை கொண்டது. மனித உடலில் 9 வாயில்கள் போன்று இத்திருக்கோயிலிலும் 9 நுழைவாயில்கள் உள்ளன. மனிதன் ஒரு நாளைக்கு சராசரியாக 21,600 தடவைகள் சுவாசிப்பது போன்று இத்தலத்தின் விமானத்தின் மேல் இருக்கும் பொற்கூரை 21,600 தங்கத் தகடுகளை கொண்டு வேயப்பட்டுள்ளது. 21,600 தங்கத் தகடுகளை வேய்வதற்கு 72,000 தங்க ஆணிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இந்த 72,000 என்ற எண்ணிக்கை மனித உடலில் உள்ள ஒட்டுமொத்த நாடிகளை குறிக்கின்றது. இதைத்தான் திருமூலர் திருமந்திரத்தில் மனிதன் வடிவில் சிவலிங்கம், அதுவே சிதம்பரம் சதாசிவம், அதுவே அவரின் நடனம் என்ற பொருள்பட கூடியுள்ளார். பொன்னம்பலம் சற்று இடதுபுறமாக உள்ளது. இந்த இடத்தை அடைய 5 படிகள் ஏற வேண்டும். இந்த படிகளே பஞ்சாட்சரப்படி எனப்படுகின்றது. சிதம்பர நடராஜரின் வடிவம் சிவசக்தி ஐக்கியமான உருவமாகும். அதாவது அர்த்த நாரீஸ்வரத்தன்மை உடையவர். வலப்பக்கத்தில் சிவனும் இடப்பக்கத்தில் சக்தியும் உறைந்துள்ளனர். எனவே அன்னை சிவகாமி இல்லாமலும் நாம் நடராஜ பெருமானை தரிசனம் செய்யலாம். சிதம்பர நடராஜருக்கு தினமும் 6 கால பூஜை நடத்தப்படுகிறது. உலகில் உள்ள எல்லா சிவகலைகளும் அர்த்த ஜாமத்தில் இத்தலத்திற்கு வந்துவிடுவதாக ஐதீகம். எனவே இத்தலத்தில் மட்டும் அர்த்தஜாம பூஜை தாமதமாக நடைபெறுகிறது. எனவே சிதம்பரத்தில் அதிகாலை தரிசனமே மிக மிக சக்திவாயும் சிறப்பும் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதிகாலை தரிசனத்தில் உலக சிவகலைகள் ஒரே நேரத்தில் ஒரு இடத்தில் நின்று தரிசிக்கும் வாய்ப்பு உலகில் வேறு எங்கும் இல்லை. பஞ்சபூத தலங்களில் சிதம்பரம் ஆகாய தலமாக அமைந்துள்ளது. பார்த்தாலே முக்தி தரும் சிதம்பர ரகசியம் என்னவென்றால், நடராஜர் ஆனந்த நடனமாடிய சிற்றம்பலத்தில் தங்கத்தால் ஆன வில்வத்தல மாலையானது மூர்த்தி ஒன்றும் இல்லாமலேயே வில்வத்தலம் தொங்கும் அதிசய காட்சியை தரிசனம் செய்வதால்தான் பார்த்தாலே முக்தி கிடைக்கும் தில்லை என்கிறார்கள். பொன்னால் ஆகிய சபையில் நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடுவதால் அவருக்கு பொன்னம்பலம் என்ற பெயரும் உண்டு. இத்தலத்தில் சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் திருக்கோயில் கொண்டுள்ளனர். இங்கு மட்டுமே ஒரே இடத்தில் நின்றபடி விஷ்ணு, சிவன், பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளையும் தரிசனம் செய்ய முடியும். ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் வடிவில் இந்த ஆலயம் உள்ளது. பெரும்பாலான பக்தர்கள் சிதம்பரம் கோயிலின் மூலவர் என்றாலே அது நடராஜர்தான் என நினைக்கின்றனர். ஆனால் இத்தலத்து மூலவர் லிங்க வடிவில் ஆதி மூலநாதர் என்ற பெயரில் அருள் செய்கின்றார். பஞ்சபூதங்களில் ஆகாயத்தை குறிக்கும் தில்லை நடராஜர் ஆலயம் வந்து ஈசனை வணங்கினால் மன நிம்மதி, உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தீரும் என்பது மறுக்க முடியாத உண்மை. மனக்கண்ணால் திட சங்கல்பத்துடன் ஒருவர் தரிசித்தால் நினைத்தபடி நினைத்த பலன் கிடைக்கும். ஆனால் எவ்வித பலனையும் சிந்திக்காமல் தரிசித்தால் ஜென்ம விமோச்சனம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதனால்தான் பார்த்தாலே முக்தி தரும் தில்லையம்பதி என்கின்றனர். உலகில் உள்ள நாட்டிய கலைஞர்கள் அனைவரும் தங்களது நாட்டியாஞ்சலியை இங்கு வந்து நாட்டியார்ப்பணம் செய்வதாக பெரும் பாக்கியமாக கருதுகின்றனர். பிறவிப் பயனை அடைய நினைப்பவர் ஒருமுறை இத்திருத்தலம் வந்து வணங்கி இம்மையிலும் மறுமையிலும் முக்தியடைய வாருங்கள். வாழ்க வளமுடன்.